ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் மேலே அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம வந்துட்டு மக்களால் வந்துட்டு இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற ஒரு டாஸ்கால் இப்படி வந்துட்டு ஒரு சில பேர் வெளியேறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மட்டும் நடந்திருக்காங்க கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சீசன் 5ல் நடந்திருக்கு. தாமரை அவங்கள வந்துட்டு வெளியே அனுப்புறதுக்கு நெருப்பை உள்ளே அனுப்பியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து நெருப்பு இருப்பார். அவர் வந்து அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு அவர் உள்ளே அனுப்பிட்டு அதுக்கு அடுத்தபடியாக 4th பிளேஸில் வந்து நம்ம தாமரை இருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த நாள் எவிக்ட் ஆகிருப்பாங்க. இதே மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ வந்துட்டு என்ன நடக்குது, அந்த மாதிரி வச்சு நிறைய பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சது. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பணப்பெட்டி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்து, அது ஆக்சுவலாக பொறி தான். நம்ம என்ன நினச்சோன்னா ரயான் இல்லை முத்துக்குமருக்கு தான் அது பொறியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வந்து 2 பேரும் தான் ட்ரை பண்ணுறாங்க. அதை ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் ஓட மாட்டாங்க. ஸோ அதுலேயும் இவங்க வந்துட்டு போக மாட்டாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற பெண்களை விட இவங்க அதிகப்படியாக வந்துட்டு ஜாக்லின் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நியூஸில் வருது அப்படின்னா, இது வந்து முதல்ல வந்து 50 லட்சத்தில் தான் மைனஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவே ரொம்ப பெரிய ஒரு பூகம்பமாக வெடிச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பணப்பெட்டியை தொட்டால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா பணப்பெட்டி எடுக்கணும்னு நினச்சா போகலாம், இல்லைன்னா வீட்டில் இருக்கலாம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு இது, நம்ம இவ்வளோ வாரங்கள் நம்ம வந்துட்டு நாமினேஷன்ஸில் வந்து உள்ளே போயிருக்குமே, இதுக்கெல்லாம் மக்கள் தானே காரணம். அந்த மக்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் உள்ளே இருக்கிற ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் சும்மா ட்ரிகர் பண்ணுறாங்க, அவங்களாம் போக மாட்டாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு அப்டேட் வருதுன்னா, பெட்டி வர வர அந்த விஷயங்கள் நிர்பந்தப்பட்ட மாதிரி வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம முத்துக்குமர் நம்ம தான் எடுத்திருக்காரு. ரெண்டாவது நேற்று வந்து ரயான் 2 லட்சம் எடுத்துட்டாரு. இன்றைக்கி வந்துட்டு பவித்ராவும் 2 லட்சம் எடுத்திருக்காங்க. ஸோ பவித்ராவும் 2 லட்சம் எடுத்ததாக அப்டேட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் விஷாலும் 5 லட்சம் எடுத்ததாக வந்துட்டு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் இறங்கி போயிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட்டு போல் இருக்குது. போயிட்டு முடியாது தெரிஞ்சோன்னு சேஃபாக உள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே இறங்கிட்டாங்க. இப்போது ஜாக்லின் மட்டும் தான் லாஸ்ட்டு. நம்ம இப்போ பண்ணலன்னா எப்படி? ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒரு இது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இது கேட்டுகிட்டே இருக்குது. சரி, அப்போ நம்ம அப்படி இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு நிர்பந்தம் வந்திருக்கு. அது சம்திங் 4 லட்சமோ என்னமோ நேற்று அந்த ஒரு அப்டேட் போயிட்டு பார்த்தீங்களா, அதுதான். அது இப்போ தான் வந்து கன்ஃபார்மே ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க அந்த அமௌண்ட்டு 4 லட்சமோ சம்திங் ஒரு அமௌண்ட் இருக்குது. நிர்பந்தம், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி நிர்பந்தம். இது எப்படி இந்த டாஸ்க்கை வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆனால் இது உண்மையிலேயே டோட்டலி அன்ஃபேர். அதை எடுக்க போகும்போது சௌந்தர்யா மாதிரி கொஞ்சம் வந்திருக்கலாம், கிளவராக யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் நாமினேஷன்ஸில் வந்து எல்லா வாட்டியும் மக்களால் சேவ் பண்ணப்பட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தால் வெளியே போகிறாங்கன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்கள் வெளியே அனுப்பினா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மக்கள் நல்லா தூக்கி கொண்டாடுறாங்க. 4வது பிளேஸு 3வது பிளேஸ்ன்னு இருக்கும்போது இப்போ என்ன கொடுமைனா போகும்போது ஒன்றுமே இல்லை. ஏன்னா பணப்பெட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த பணப்பெட்டி மூடிட்டாங்கன்னா அந்த பணப்பெட்டியோடு போகலாம் அப்படி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அப்படின்றதா வருத்தமாக இருக்குது. இல்லை இன்னொரு காமெடியான வீடியோ வந்துட்டு கதறி இருக்காங்க போல இருக்குது, அழுதுருக்காங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.